ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து கனவா மீனில் வந்து ஒரு கேரளா ஸ்டைலில் வந்து கனவா தொக்கு தான் நம்ம செய்ய போகிறோம். கேரளா ஸ்டைலில் செய்வோம். அதுக்கு வந்து இப்போ அந்த கனவா மீனில் வந்து கொஞ்சம் மசாலாவை போட்டு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு ஊற வச்சுருவோம். இது வந்து 1/2 கிலோ வந்து கனவா மீன் எடுத்திருக்கேன். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன். அதோடு வந்து 1 ஸ்பூன் வந்து மல்லித்தூள் சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து மிளகுத்தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இப்போ இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்குருவோம். இதை நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அந்த மசாலாலாம் அந்த மீனில் வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நல்லா ஊறி இருக்கிறதுக்கு நம்ம ஒரு அரை மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்து நல்லா வந்து ஊற வச்சாச்சு. இதை ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். இப்போ நம்ம கேரளா ஸ்டைலில் செய்கிறோம் அப்படின்றதுனால தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்ததுக்கப்புறம் வந்து கொஞ்சம் வாசத்துக்காண்டி பட்டை, கிராம்பு, ஏலக்காய் சேர்த்துட்டு ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்து வதக்கிடுவோம். இதில் வந்து இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதோடு வந்து ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஒரு தக்காளியை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மசிகிற அளவுக்கு வந்து நம்ம வதக்கிக்கிடுவோம். இப்போ ஓரளவுக்கு நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க அந்த கனவாவை இதோடு சேர்த்துக்கிடுவோம். சேர்த்துட்டு கொஞ்சம் நேரம் வந்து மிக்ஸ் பண்ணுவோம். இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்க தேவையில்லை. தண்ணி வந்து இதிலேருந்து தன்னாலே வரும். அதனால தண்ணிலாம் சேர்க்காமல் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து இதை மூடி போட்டு நம்ம மூடி வைப்போம். இப்போ ஒரு 5 நிமிஷம் சென்று பாருங்கள் எவ்வளோ தண்ணி இதிலேருந்து வந்திருக்கு அப்படின்ட்டு. இதோடு வந்து இப்போ நான் கொஞ்சம் மசாலா தடவுனோம்ல அந்த தண்ணியை சேர்த்து இதோட சேர்த்துக்கிறேன். இது வத்தட்டும், நல்லா வேகட்டும், அதுக்கப்புறம் பார்ப்போம். இப்போ இதை நல்லா சுருள கிண்டியாச்சு. இப்போ நம்மளுக்கு சூப்பரான வந்து ஒரு டேஸ்ட்டில் வந்து கடம்பா அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு.